உதாரணத்துக்கு அவள் வந்து ஃபின்னு ஒரு பையன் கூட தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். அவங்க அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அவங்க அம்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லுவா, இது வந்து எனக்கு இன்னும் சரியாக படலை, நீ கொஞ்சம் யோசின்னுட்டு தான் இந்த டாஸ்க்லாம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. பட் அந்த லவ் நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டோன்னா அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நிறைய சப்பக்கட்டு கட்டி அதை வச்சுக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துமே ஃபின்னு ரொம்ப நல்லவன், அவன் பார்த்துக்குவான், அவங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு தான் சொல்லும் அந்த பொண்ணு. ஆனால் அவங்க அம்மா அந்த சொன்ன அந்த ரூலெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ரொம்ப கொடுமையான, எவ்வளோ கேவலமாக நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோன்றது அந்த பொண்ணுக்கு அப்புறமேட்டா தெரியும். அதன் பிறகு வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையில் 3 பேர் இருப்பான். இங்கே ஆட்கள் பிரச்சனையே இல்லை, ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமைக்கு எருமை மேய்ச்சிட்டு இதுதான் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அவங்க அம்மா வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கடைசியில் வாழ்க்கையில் அது கரெக்டாக பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படம் வந்து அவசியம் டீன் பெண்களோட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபிலிம் இது. முக்கியமாக அந்த 4 ரூல்ஸ் வந்து பெண் குழந்தைங்களோட பார்க்கும்போது அதுங்களுக்கு தெரியும். ஏன்னா சினிமா மூலமாக தான் நீங்கள் வந்து முக்கியமாக பசங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து போய் சேர்க்க முடியும். நீங்கள் சொல்லாத விஷயங்களை கதை மூலமாக சினிமாக்கள் சொல்லும். அதை நல்ல சினிமாக்களை வந்து நீங்கள் எடுத்து போய் பசங்கக்கிட்ட சேர்க்கும்போது அவங்களுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் அதில் வந்து போய் இறங்கி நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி திஸ் 4 ரூல்ஸ். ஃபைண்ட் ட்ரூ லவ் தான் அந்த 4 ரூலுக்கான அடிப்படையான விஷயமே அதுதான். உண்மையான காதலை தேடு அப்படின்றது தான்.